அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு மறுபடியும் ரீப்ரோக்ராமிங் த டிஎன்ஏ, தட் இஸ் ஒயரிங் த டிஎன்ஏ அண்ட் ஃபயரிங் த டிஎன்ஏ என்பதனுடைய 6வது பகுதியை பேசிக்கொண்டிருக்கிறேன். முதல் பகுதியில் நோ கம்பேரிசன் என்று சொல்லிவிட்டேன். 2வது 3வது பகுதிகளெலாம் நீங்களாக இருப்பது என்பதை சொல்லிவிட்டேன். அது அப்படி 3வது பகுதியில் அப்சர்வேஷன் வித்தவுட் ப்ரிடாமினேஷன் என்பதை சொல்லிவிட்டேன். அதற்கு பிறகு நீங்கள் உங்களை முழுசாக பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ஆக்கணும்னா உங்களுடைய வாழ்வியலில் இருக்கக்கூடிய, நான் சொல்கிறேன் குடும்பத்திலிருந்து சொல்கிறேன், ஸ்பிரிச்சுவலை லாஸ்ட்டாக விட்டுருங்க சார். குடும்பத்தில் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட், நண்பர்களோடு பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட், உறவுகளோடு பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட். சில கமெண்ட்ஸ் எல்லாம் அடிப்பாங்க சார், தேவையில்லாமல் அதை விட்டுருங்க. உங்களுக்குள்ள பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கிறீங்களான்னு நீங்கள் இனம் காண்பதற்கு தான் சொல்கிறேன். ஊரில் இருக்கவன்லாம் சொல்ல மாட்டான், அப்படிலாம் வேண்டியதில்லை. இப்போ உங்களை மட்டும் பேசுங்க. அதனால தான் நான் சொன்னேன், இந்த புத்தகங்கள் நிறையா லட்ச புத்தகங்கள் படிப்பது, அதில் நான் ரொம்ப அறிவாளி ஆகிறது, அதை கொட்டேஷன் கொடுக்கறதுலாம் எனக்கு எந்த முரண்பாடும் கிடையாது. அவைகளெல்லாம் முழுமையாக உங்களுக்குள்ளே உங்களை ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கா. ரொம்ப சிம்பிளாக எடுத்துங்க. திருக்குறளில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம ஆட்சியாளர்கள் மேலேருந்து மத்திய ஒன்றியத்திலேருந்து கீழே வரைக்கும் வச்சுங்க, படித்து உணர்ந்தா இந்த உலகத்திலே, இந்த பிரபஞ்சத்திலே நம்ம இந்தியா தாங்க லீட் பண்ண முடியும். அவ்வளவு ரகசியங்கள். நீங்கள் வேதாந்தம் போய் படிக்கிறேன், நான் பிரம்மசூத்திரம் படிக்கிறேன், நான் பிரம்மானந்த யுக்தி படிக்கிறேன், நான் ஞான நிலையை அடைந்துட்டேன், ஒன்றுமே இல்லை. என்னை பொறுத்தளவில் நீங்கள் சங்கராச்சாரியரை கொண்டு வந்து நீங்கள் பிரைம் மினிஸ்டர் ஆக்க முடியாது சார். ஒரு பெரிய வேதாந்தம் பேசிக்கிட்டு இருக்க, சித்த ஞானம் சொல்லிக்கிட்டு இருக்க, இந்த ஊரில் பெரிய பெரிய அப்படியே இறங்கிருச்சு எனக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்களாம் கொண்டாந்து தமிழ்நாட்டில் ஆள வைக்க முடியாது சார். இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. கம்ப்ளீட்டாக அரசியல் லீடர் வேறு, ஆன்மீகம்ன்றது அது ஒரு சைடு ட்ராக்குன்னு சொல்கிறேன் நான். அதனால தான் நீங்கள் யாருக்கும் அதுக்குள்ளே போகிறதில்லைன்ற காட்டிலும் அது ஒன்றும் விஷயம் இல்லை சார். உடனே சொல்லிடுறீங்க, என்ன விஷயம் இல்லைன்னா நாத்திகவாதி. கிடையாது சார், அது விஷயம் அல்ல. நீங்கள் பிச்சை எடுத்து சாப்பிட்டு இமயமலையில் போய் இருந்துடலாம். எல்லோரும் பிச்சை போடுவான், இல்லை ரோட்டில் உட்காந்திங்கன்னா பிச்சை போட்டுருவான். அதிலே ஞான நிலையில் இருக்கிறீங்கன்னு சொன்னால், இப்போ இந்த குப்பை சாமி கப்பை சாமின்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அவ்வளோதான் சார். உங்களுடைய அறியாமையும் தெரியாமையும் உங்களுடைய அறிவின்மையும், சுவாமி விவேகானந்தர் சொல்வது அறியாமைதான். அதை பற்றிய செகண்ட் தாட்டு வர வைக்கிறதோ, சந்தேகப்படுறதோ, பயம் வந்துச்சு, 3 வந்துச்சுன்னா போதும்ல, நீங்கள் கிளம்பிடுவீங்கல்ல. எனக்கெல்லாம் ஒரு சில பேர்லாம் கேட்குறாங்க, என்னக்கிட்ட கவுன்சிலிங் எடுக்க வர்றாங்க, என்னக்கிட்ட படிக்க வைக்க வர்றாங்க. அவங்க சொல்கிறாங்க, இதோடு சார் நான் இந்த லாஜிக்கு போகிறேன், வாஸ்துக்கு போகிறேன், அதுக்கு போகிறேன், இதுக்கு போகிறேன். இந்த வச்சுருக்காங்கல்ல உலகத்தில் தியானங்கள் அப்படின்னா, ரஜினிகாந்தை நீங்கள் நினச்சிருக்கோம். ரஜினிகாந்த் போயிட்டு ரஜினிகாந்தை குறையெல்லாம் நமக்கு இல்லை சார். போகாத இடம் இல்லை, பார்க்காத இடம் இல்லை சார். அவரையா சார் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவர் நிறைவாக சில விஷயங்களை முடிச்சுட்டு டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஸ்ட்ராட்டஜி பார்த்துட்டார். இடி வந்துடாமல், ஐடி வந்துடாமல், இதையும் நம்பி இவங்க இருக்காங்க சார் நம்ம ஆளுங்க. அவருடைய ப்ரெசன்ஸ் இன் த மீட்டிங் அப்படின்னா, கிரியாயோகத்தை கண்டுபிடிச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் வேறு சார். ஆனால் ரஜினிகாந்த் சார் சொல்லணுன்றாங்க சார். யோகி ஆட்டோபயோகிராஃபி எழுதினவர் இவர் வெளியிடணும், இவர் பார்க்கணுன்றாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு நான் சொன்னால் சங்கடப்பட்டுருவீங்க. அது மாதிரி கோடி ரகசியங்கள் உங்கள் உடம்புக்குள்ளே இருக்குது, உங்கள் மூளைக்குள்ளே இருக்குது, உங்கள் செல்லுக்குள்ளே இருக்குதுன்னு நான் சொல்லலை. த ஹோல் யூனிவர்ஸ் இன் யுவர் பிரெயின், நாட் இன் மைண்டு. அதனால் நாம் முதல்ல முடிவெடுத்துக்கிற வேண்டிய விஷயம்,
கம்பேரிசன் இல்லாமல் இருக்கணும். நீங்களாக 24 ஹவர்ஸும் 86,400 செகண்ட்ஸ் இருக்கணும். அப்சர்வேஷன் பண்ணும்போது உங்களுடைய லட்சியத்தோடு, என்ன லட்சியம்? உங்களுடைய மரபணு திறனின் முதல் நிலை, 2வது நிலை, 3வது நிலை, 8 நிலைகளும் வச்சுங்க. ஒருத்தருக்கு அஷ்டாவதனின்றீங்கல்ல, தசாவதனி கூட வச்சுங்க, சதாவதனி கூட வச்சுங்க, 10ல் 8ல் வச்சுங்க. இப்போ டி ராஜேந்தர் சொல்லுவாங்க ஒரு அஷ்டாவதனின்னுவாங்க, ரைட்டு வச்சுக்கோங்க. விச் ஆக்குபைஸ் த ஃபஸ்ட் பிளேஸ்? டு யூ ஐடென்டிஃபை இட்? நீ ஐடென்டிஃபை பண்ணிட்டா அதுக்கு தான் கொஞ்சம் இளையராஜாவை நான் சொல்லுவேன், தெரிஞ்சவர் தானே, இசையில் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டார். 2வது அவர் அந்த ஐடென்டிஃபிகேஷனுக்கு பிறகு பேப்பர் படிக்க மாட்டேன்றாரு, யாரையும் பார்க்க, குடும்பத்துக்கே நான் எல்லாம் கொடுத்துட்டு ஃப்ரீயாக இருக்கின்றார். இது நமக்கு ஒரு இது. பட் இவர் தான் உலகத்தை லீட் பண்ணிவிடுவார்னு நான் சொல்லலை. இது ஒரு சாம்பிள். இப்போ அரசியலுக்கு எம்பியாக போகிறாரு, அப்புறம் என்னமோ சொல்லிகிட்டு இருக்கான்னு சொன்னீங்க, இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. அவர் சொன்னது தான் வேத வாக்கெல்லாம் கிடையாது. அவர் ஒரே ஒன்று நான் சொல்கிறேன் இல்லையா, பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் பை ரீப்ரோக்ராமிங் ஒரு டிஎன்ஏ. அது எப்படின்னா, இந்த விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிறதுக்காக திருப்பி சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில் கிடைக்கும். நீங்கள் லிட்டில் பிக் ஸ்டார்ஸில் போட்டிங்கன்னா ஒரு குழந்தை செய்கிற விஷயத்தை நீங்கள் பாருங்கள். அது கராத்தேவாக இருக்கட்டும், பேலன்ஸாக இருக்கட்டும், மேலே இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், பேசுகிறதாக இருக்கட்டும், மியூசிக்கலாக இருக்கட்டும், வரைகிறதா இருக்கட்டும், லிட்டில் பிக் ஷார்ட்ஸ்னு போட்டு பாருங்கள். அதிசயமாக இருக்கும். நம்ம இதில் சபர்னோ ஐசக்னு ஒரு பையன் அங்கே போய் பண்ணுறான். இதில் நாசா விஞ்ஞானிகளுக்கு கிளாஸ் எடுக்கிறான். அவனுக்கு தெரியுமா அந்த நாசா விஞ்ஞானத்தை பற்றி? பேச ஆரம்பிச்சோன்னே கிளம்பிடுறான். மேத்ஸ் பேசணுன்னே கிளம்பிடுறான். எங்கேருந்து வருது? ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுங்க. தேட் இஸ் தி அண்டத்தில் இருக்கிற அனைத்தும் பிண்டத்துக்குள் இருக்கிறது. இது சபர்னோ ஐசக்கு. அதே மாதிரி லிட்டில் பிக் ஷார்ட்ஸ். நம்ம ஊரில் லிடியன் நாதஸ்வரம் ஒருத்தாங்க. அதே மாதிரி தான் ரமணர், அது மாதிரி தான் விவேகானந்தர், அது மாதிரி தான் விஞ்ஞானிகள். நான் சொல்கிறது இன் ஆல் ஆஸ்பெக்ட் சொல்கிறேன். அப்போ எங்கே நீங்கள் உங்களுடைய டிஎன்ஏ ரீப்ரோக்ராம் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். நாம் சிதைத்து வைத்திருக்கிறோம், பழைய குப்பைகளை தூக்கி வச்சுருக்கோம், குப்பைகளை ஏற்றி வச்சுருக்கோம்டே கதை சொல்லி ஹவு டு எக்ஸ்ட்ராக்ட் ஆர் எராடிகேட் தட் டஸ்ட்டு பின்லேருந்து எப்படி எராடிகேட் பண்ணி அவனை எந்திரிக்க வைக்கணும்னா, உலகத்தில் யாருனாலையும் முடியாது உங்களை தவிர. பாத்ரூம் போகிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க, சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கீங்க, வகை வகையாக சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கீங்க, செக்ஸுக்கு அலைகிறீங்க, தண்ணி அடிக்கிறதுக்கு அலைகிறீங்க, நைட்டு படுக்கிறதுக்கு அசந்து தூங்கும் போதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் இதை சிந்திச்சு பாருங்க ஏன்னு தானே சொல்கிறேன். அப்படின்னும் போது தான் தெரியும். இப்போ நான் சொன்ன முதல்ல கம்பேரிசன், இதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு தடவையும் நழுவும்னு சொல்கிறேன். நான் பேசிக்கொண்டு இருக்கும்போதே எனக்கு நழுவும். என்ன வந்துடும்? எனக்கு ஆசை வந்துடும், பேராசை வந்துடும், பொறாமை வந்துடும், பொய்மை வந்துடும், கற்பனையாக அடிச்சு விட்டலான்னு வந்துடும். 4 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா அது லைக்கை போடட்டு வந்துடும். அதனால தான் நான் சப்ஸ்கிரைப்பே கேட்குறதில்ல. விஷயம் இல்லை. ரமணர் எந்த சப்ஸ்கிரைப் கேட்டார்? ரமணருடைய உள்ளது 40 வச்சு பேசி சப்ஸ்கிரைப் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. விவேகானந்தர் எதை கேட்டார்? இது ஏன் சொல்கிறேன்? நான் ஒவ்வொருத்துக்குள்ளேயும் இது இருக்குன்னு தான் சொல்கிறேன். ஒவ்வொருத்துக்குள்ளேயும் நீங்கள் ஒரு காய்கறி வியாபாரி, ஒரு விவசாயம் பண்ணுறவர், ஒரு கோழி வளர்க்கிறவர், ஒரு சுத்தம் செய்கிறவர், எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது. அதை இன்னொரு எக்ஸ்ட்ரீம் போனீங்கன்னா இது எப்படி எல்லாத்துக்குள்ளேயும் இப்படி, அதுதான் உங்கள் மரபணும். ரெட்டை குழந்தைகள் கூட ஒன்றா இல்லைன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க. கன்ஜாயினிங் மாற்றானா ஒரே வயிற்றில் 2 மனுஷனாக இருக்கவனும் ஒட்டி பிறந்த குழந்தைகளும் ஒன்றா இல்லைன்னு சொல்கிறீங்க. அது இங்கே தானே டிஃப்ரெண்ட் ஆகுது. அந்த டிஃப்ரெண்ட்டுக்கு தான் நீங்கள் குழந்தைகளாக இருந்தால் 5 வருஷம், பெரியவங்களாக இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி ஆவலோடு இப்போ போகிறீங்கல்ல. ஒரு அம்மாவெல்லாம் பேசுனாங்க சத்குருவை பார்த்துட்டு, உலகத்திலே இவர் மாதிரி ஒருத்தர் இல்லைன்னு சொன்னாங்க.
அப்போ அது நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்கள குறை சொல்ல, இது இவரை தான் ஒருத்தர் பார்த்துருக்காங்க, ஏதோ உலகத்தில் இருக்க அத்தனை ஞானத்தையும் அவங்க பார்த்துட்டு சொல்கிறது மாதிரி சொன்னாங்க. கமெண்டெல்லாம் இல்லை சார், அறியாமை. கம்பேர் பண்ணணும்னா இது சொல்லணும் இல்லையா, கம்பேரிசன். இப்போ சத்குரு எத்தனை ஞானங்கள் அப்படியே சித்தர் மாதிரி உதுத்து லட்ச விஷயத்தை கொடுத்து விட்டாரு, திருவள்ளுவர் மாதிரி கொடுத்துட்டார். அவருடைய அனுபவங்களை கொஞ்சம் பகிர்ந்துக்கிறார், ரைட். அவர் ஒரு எக்ஸ்ட்ராடினரி மேன் தான். ஆமாம், மக்களுக்கு செய்கின்றார், இதெல்லாம் நமக்கு ஓகே. பட் அப்பார்ட் ஃப்ரம் தேட் எங்கே ஜெயிக்க முடியும்? அப்போ இதையே இத்தனை தடவை திருப்பி வர்றேன்னா, கம்பேரிசன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், நீங்கள் நீங்களாக இருக்குன்னு சொல்லிட்டேன், நீங்கள் நீங்களாக இருக்குன்னு சொல்லிட்டேன். அடுத்து அப்சர்வேஷன்லேருந்து அப்சர்வேஷன் வித்தவுட் ப்ரிடாமினேஷன் ஆகுன்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களை தவிர யாருமே முடியாதுன்னு சொல்கிறேன். அந்த இடத்துல தான் நான் சேர்க்குறேன் ப்ளஸ் 5 மேனேஜ்மெண்ட்ஸ். ஏற்கனவே லேஸ் சொல்லிங்க 5 மேனேஜ்மெண்ட்ஸ் எப்படி? பாடி, பிரெயின், ஹெல்த். ஸோ அதனால் நீங்கள் எங்கே மிஸ் ஆகுறீங்கன்னு தெரியும். ஸோ அதனால தான் அந்த 5 மேனேஜ்மெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு மேனேஜ்மெண்ட்ஸ் ஃபுட் மேனேஜ்மெண்ட்டு, பாடி மேனேஜ்மெண்ட்டு, தென் டைம் மேனேஜ்மெண்ட்டு, பிரெயின் மேனேஜ்மெண்ட்டு, பொட்டன்ஷியல். இந்த 5மே காமனாக இந்த உணவை சாப்பிடுங்கலாம் நான் சொல்லவே மாட்டேன். செல்ஃபாலஜிக்கல் ஃபுட் மேனேஜ்மெண்ட், செல்ஃபாலஜிக்கல் டைம் மேனேஜ்மெண்ட், செல்ஃபாலஜிக்கல் ஹெல்த் மேனேஜ்மெண்ட், செல்ஃபாலஜிக்கல் பிரெயின் மேனேஜ்மெண்ட், செல்ஃபாலஜிக்கல் பொட்டன்ஷியல். சுயவியல் உணவு நிர்வாகம், சுயவியல் உடல் நிர்வாகம், சுயவியல் நேர நிர்வாகம், சுயவியல் மூளை நிர்வாகம், சுயவியல் பொட்டன்ஷியல். ஏன்னா ஒவ்வொன்றும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா இப்போ யாருக்கு நாங்கள் உங்களுக்கு குரு கிடையாது, நாங்கள் ஜஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய, பேர் சொன்னால் வழிகாட்டிடுவாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. ப்ராப்பராக சயின்டிஃபிக்காக கொடுத்துடணும். அப்போ இந்த 5ம் சரியானாத்தான் எது, அதுலேயும் குறிப்பாக ஃபுட்டு 100க்கு 100 சரியானாத்தான், அதுவும் நீங்கள் சாப்பிடுகின்ற உணவு உங்களுக்கு ரசித்து ருசித்து சாப்பிடுவதை காட்டிலும் உங்களுடைய ஒவ்வொரு செல்லையும் மெயின்டைன் பண்ணுற உணவாக எடுத்துக்கொள்வது உங்கள் பகுதி தான். ஏன்னா இந்த பாடி நம்ம தான் டிஸ்லோகேட் பண்ணோம்ன்றது தான் என்னுடைய கடைசி அனுபவம். எந்த மருத்துவனுக்கும் தப்பு கிடையாது, எந்த மருத்துவமும் தப்பு கிடையாது, நம்ம பண்ணினது தான். இதை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். எந்த ஆடும் மாடும் எதுவுமே சிக்கல் இல்லை, ஹார்ட் அட்டாக்கெல்லாம் வருவதில்லை, ப்ரெஷர். அப்போ நம்ம செய்ய வேண்டிய இதை மட்டும் கரெக்ட் பண்ணிட்டோம்னா இதில் நழுவும். நீங்கள் எப்படி உங்களை சொன்ன மாதிரி இரவுக்கு போய் நான் இன்றைக்கி உணவு சரியாக சாப்பிட்டேனா, சரியான நேரத்துக்கு சாப்பிட்டேனா, சரியான உணவை சாப்பிட்டேனா, அப்படி சாப்பிடும்போது என்னுடைய பிரெயினோ மற்ற எதுவும் டிஸ்லோகேட் ஆகலையா அப்படின்னு ஒவ்வொன்றா திங்க் பண்ணி தொடங்கிட்டிங்கன்னா கரெக்டாக 6 மாதம் தான் சார். 1 மணி நேரம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னால் 6 டைம் கிடைச்சா எப்போவெல்லாம் 1/2 hour 10 நிமிஷம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ட்ராவலில் போகிறீங்க, காரில் உட்காந்துருக்கீங்க, அப்படியே திங்க் பண்ணுங்கள். காரில் போகும்போது கணக்கை திங்க் பண்ணுறீங்க, பணத்தை திங்க் பண்ணுறீங்க, அடுத்த வருஷம் எவ்வளோ பட்ஜெட்டை திங்க் பண்ணுறீங்க, இதை திங்க் பண்ணுறீங்க, இதை கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். ஏன்னா இதை வைத்து தான் நீங்கள் செய்ய வேண்டும். அதனால் முதல்ல இதை கேட்ச் பண்ணிக்கங்க. ஃபர்தராக நான் வர்றேன். அடுத்து இதை 6வது பகுதியுடைய தொடர்ச்சி அடுத்து பேசுகிறேன்.